எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன். ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட? தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு வாட்டி சொன்னேன். அண்ணன் அப்போவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு? சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால் இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆன தேட்டரில் ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லேயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால் சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லாரை பற்றியும் பேசிடுறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்றைக்கி ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார். ரஷ்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னுவேன். அடுத்த நாள் காலையே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சக்கட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு இன்றைக்கி வரல, வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கதை. இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம். அதாவது இப்போது கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையாக இருந்தது. ஃபஸ்ட்டு கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது. இந்த ஆர்டரை திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு, முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாற்றணுன்றது எங்களுக்கே தெரில, அத்தனை வாட்டி மாற்றிருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள். ஹாய் சொல்லிடுங்க, யாரும் தெரியும். ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதில். அதில் ஒருத்தர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா, டெய்லி ஷூட்டிங் அப்போது விக்கி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். எதில் விக்கி ஷூட் பண்ணலாம்? ஐஃபோனில் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யோ டார்ச்சர் பண்ணுற. அவர் கேட்ட எதையுமே நாங்கள் கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொக்கேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ரோட்டில் நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது எதனால் சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெரு. அதனால் லொக்கேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலாக இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சைடில் தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து, விக்கே என்ன விக்கே இது இங்கே கரெக்டாக வர. நான் சொன்னேன், ப்ரோ உண்மையாக கரெக்டாக இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள், படம் முடிச்சுட்டு இந்த லொக்கேஷன் தான் படத்துலேயே ஹைலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு, அந்த லொக்கேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் ஃபோன் எடுக்கல வழக்கம் போல். ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம். அவங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்லா ஜிம் பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்ட்டாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபியெல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே இருந்து 2019 நினைக்கிறேன், அங்கேருந்து இப்போது 2026, இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனாக அந்தளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியாக போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. ஸோ அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன். அது இன்னும் நிறைய. இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் தான் சோனி எஸ்1 ஷூட் பண்ணுமா, சோனி FX3 ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும், தேங்க்யூ. அண்டு அடுத்தது வந்து இபி பிரியன்.
பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011 நான் பேச்சுலர்ஸ் ரூமில் அப்போ தான் பழக்கம். அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன், தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில் ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். ஸோ அவன் இப்போது ஈபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்திருக்கான். நிறைய அவன் என்ன பண்ணுவான்னா பட்ஜெட்டு ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ தான் பட்ஜெட்டு, நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன். 2 lakhs தான் அப்படின்னு சொல்லிடுவேன். பேசிட்டு டே அவங்க 3.5 கேட்குறாங்கடா அப்படின்வான். டே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு டே இல்லைடா அவங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, டே நீ கம்பெனி சைடு இப்பியா அவங்களோட மேனேஜரானே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து இந்த முத்து படத்தில் வர ரஜினி சார் மாதிரி யார் என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டரு. அதனால் கொஞ்சம் ஈபினா ப்ரொடக்ஷனுக்கு சார்பாக வேலை செய்யணும் பிரியன். அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியாக்கத் அலி, அவர் தான் அந்த படத்துக்கு மேனேஜர். அவர் வரல, பிஸியாக இருக்கார். அவர் என்ன மாதிரி அப்படின்னா இந்த சென்னை 28ல் இளவரசு சார் ஒரு வரல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பயங்கர ஃபன், அவர் வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம். ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு நன்றிண்ணா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் யார் இல்லைன்னா ஓகே, ராபின் யூனிக்கான ஒரு கை. அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீனில் இருக்கார். ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக அது பேர் என்ன, தம் இல்லை, இந்த சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். சுருட்டு அடிச்சு தம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டு சுருட்டு 3 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமர் கேட்குறான், ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, காலில் இருந்து அடிச்சு, நைட் அந்த சீன் ஷூட் பண்ணுறோம், காலில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை ஹார்ட் அட்டாக் சீன் இல்லை, அதுக்கு தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டுறா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேறு மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரில. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ராபின். ஹாய், ஐம் சைதன்யா. சாரி, நான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சரி சார். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோடய ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தா நேற்று கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் and all these talents who are there in the stage with me. And thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.